ஹாய் காய்ஸ், வாங்க ரொம்ப சிம்பிளான முருங்கைக்காய் தொக்கு எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு வெங்காயம் கறிவேப்பிலை போட்டு வதக்கலாம். தக்காளி அரிஞ்சிக்கின்னு தக்காளி வதக்கலாம். 2 தக்காளி எடுத்துருக்கேன். இதுக்கு புளி சேர்க்க தேவையில்லை. தக்காளியில் இருக்கிற புளிப்பே போதுமானது நமக்கு. தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டுட்டு நல்லா வதங்கட்டும். ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப செஞ்சதுக்கு தேவையில்ல. வெங்காயம் தக்காளி கடுகு வெந்தயம் போட்டு 4 முருங்கைக்காய் தான் இருந்தது வீட்டில். சிம்பிளான ரெசிபி. ரொம்ப வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவையில்லை. ஒரு வெங்காயம் 2 தக்காளி போதும். புளி தேவையில்லை. மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டு 4 முருங்கைக்காய் இருந்தது போட்டுட்டாச்சு. நல்லா வதங்கிச்சு பாருங்கள். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போடுறேன். மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சதால காரம் இருக்காது. நல்லா வதங்கிடுச்சு. கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டாக்கா ஒரு 5-10 நிமிஷத்தில் வந்துடும். முருங்கைக்காய் ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. சீக்கிரமாக எங்கேயா வெளியே போய்ட்டு வரீங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக ஆகிடும். முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். இதுக்கு கேரட் பீன்ஸ் பொரியல், வத்தல், அப்பளம், ஊறுகாய் மிளகா நல்லாயிருக்கும்.